ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனை எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம இதில் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டிசைன் வைக்கிறதுக்காக நான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எடுத்திருக்கேன். லைனிங்கில் நெக்கு மட்டும் மார்க் பண்ணல, மீதியெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க அளவு உயரம் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 6 இன்ச்சும் கீழே அடித்து திருப்ப 6 இன்ச்சும் சேர்த்து 15 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஷோல்டர் 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆமுல் இறக்கும் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். செஸ்ட் லைன் 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். வேஸ்ட் லைன் 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். டாட் பிடிக்கிறதுக்காக 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த 7.5 இன்ச்சோட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அது கூடவே தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிசைன் வைக்கிறதுக்கு நெக்கு கேன்வாஸில் மார்க் பண்ண போகிறோம். அதனால இந்த லைனிங்கையும் மெயின் பீஸையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கேன்வாஸை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். உயரம் 14 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அகலம் 7 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது நெக்கோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரெடி அளவு எடுக்கிறேன். ரெடி அளவு 2.25 இன்ச்சு. நார்மலாக எடுக்கணுன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுவேன். ஃபினிஷிங்கில் எனக்கு 2.25 இன்ச்சுக்கு வரும். இப்போ நான் ரெடி அளவே 2.25 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கழுத்தோட இறக்கம் எனக்கு கரெக்டாக 9 இன்ச்சு தேவைப்படுது. ஆனால் நம்ம இங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறோம். அதனால கீழே நான் ஒரு 12 இன்ச்சு அளவுக்கு இறக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 12 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இப்போ மேலே கழுத்தோட அகலம் 2.25 மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவு இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோடு கிழிச்சிக்கலாம். இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம டைமண்ட் ஷேப் தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த லாஸ்ட்லேருந்து 2.5 இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கோடு போட்டிருக்கலாம், அதுக்கு வெளிப்பக்கமாக 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். மேலேருந்து அந்த 1 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கலாம், அது வரைக்கும் இப்படி கோடு கிழிச்சிட்டு இங்கேருந்து இந்த நெக்கு எண்டு வரைக்கும் இப்படி கோடு கிழிச்சு விட்டுக்குங்க. இப்போ நமக்கு டைமண்ட் ஷேப் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம டைமண்ட் நெக் வரைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு வெளிப்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கோடு போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்கோட இறக்கம் தேவையான அளவு 9 இன்ச்சு, அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 9 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த டைமண்ட் ஷேப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே அந்த ஷோல்டர் விலகாமல் இருக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சு கேன்வாஸை விட்டுட்டு உள்பக்கமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த நெக்கை. இப்போ நம்ம ரெடி அளவுக்கு 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல நெக்கோட இறக்கும், அந்த 9 இன்ச்சுக்கும் நம்ம இது மாதிரி கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம டைமண்ட் ஷேப் எடுக்கிறதுனால இதுவும் கிராஸாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சைடில் 1லேருந்து 1.5 இன்ச்சு மேல் பக்கமாக ஏற்றி இது மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கை லோவாக கட் பண்ணியிருக்கோம். இந்த அளவு பேட்ச் ஒர்க் வச்சு இதில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ரெடி அளவு நெக்கோட அளவு வந்துடும். இதை நீங்கள் பத்திரமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அந்த பேட்ச் ஒர்க் ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த கேன்வாஸை லைனிங்கில் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி 2ஆக மடித்து அதோட சென்டரை கட் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி லைனிங்கையும் அந்த சென்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ லைனிங்கில் இந்த கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ண போகிறோம். இப்போ அந்த சென்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த 2 ஆர்க்கும் 1 ஆர்க்கு மாதிரி இப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். அப்படி அயர்ன் பண்ணலைன்னா அது மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது கேன்வாஸ் மேலேயே நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனிங்கை நம்ம மெயின் பீஸில் வச்சு தைச்சு எடுத்துக்கலாம்.
மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலே இந்த லைனிங்கை இது மாதிரி போட்டுக்குங்க. கேன்வாஸ் வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி வச்சுக்கோங்க. துணி விலகாமல் இருக்கிறதுக்காக குண்டூசியால் பின் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கேன்வாஸ் மேலே படாமல் அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி அந்த டேர்னிங்லலாம் ஊசியை நிறுத்திட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் போட்டிருக்கோம். அந்த தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவு துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த 1/4 இன்ச்சு துணி விட்டுருக்கோம்ல, அதில் தையல் மேலே படாமல் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போது திருப்பி விட்டுட்டு அந்த ஓரத்துலேயே நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு தைச்சாச்சு. இப்போ பின்பக்கமாக திருப்பி இந்த லைனிங்கை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மெயின் பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்கு தைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கீழே எந்த அளவு டாட்டுக்காக விட்டுமோ அதை பிடிச்சிக்கலாம். இப்போ 2 சைடும் டாட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து கீழே அடித்து திருப்பிக்கலாம். 2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். அதை ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே இது மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு அளவில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை இது மாதிரி திருப்பிட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ இதை பின்பக்கமாக திருப்பிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை இது மாதிரி மடித்து இன்னொரு மடிப்பு இது மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் பேக் நெக்கு தைச்சாச்சு. இப்போ இந்த அளவு பேட்ச் ஒர்க் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதோட அட்டாச் பண்ணிடணும். இப்போ ப்ளவுஸோட மெயின் பீஸில் வந்து நம்ம இப்போ அந்த பேட்ச் ஒர்க்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க. மெயின் பீஸில் வந்து
இப்போ நம்ம அந்த கேன்வாஸில் கட் பண்ணோம்ல அந்த சென்டர் ஒரு பீஸு அதை விட 2லேருந்து 3 மடங்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சைட்லேயும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி துணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட் பிடிச்சிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட் பிடிச்சிட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டே வரலாம். ஒரே அளவில் ப்ளீட் எடுங்க, அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக தெரியும். இப்போ நமக்கு எந்த அளவு ப்ளீட் தேவைப்படுதோ அந்த அளவு ப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சென்டரில் ப்ளீட் எடுத்து ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ 2 ஓரத்துலையும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி ப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை விட துணி வந்து எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம லைனிங்கில் வந்து இந்த கேன்வாஸை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். லைனிங்லேயும் துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கேன்வாஸை விட துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த லைனிங்கோட கேன்வாஸை மேல் பக்கத்தில் மட்டும் ஒரு தையல் போட்டிருக்கோம். இல்லைனா நீங்கள் அயர்ன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ மேல் பக்கமாக அந்த கேன்வாஸ் அளவே கட் பண்ணிக்கோங்க. கீழெல்லாம் வேண்டாம், மேலே மட்டும் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சென்டரில் தையல் போட்டிருக்கோம்ல, அந்த சென்டரும் இந்த கேன்வாஸோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலேயே ஒரு 1/4 இன்ச்சு அளவில் மேல் பக்கம் மட்டும் இப்படி தையல் போட்டுக்குங்க. சென்டரில் ஊசியை நிறுத்திட்டு இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்ம போட்ட தையல்லேருந்து 1/4 இன்ச்சு அளவு துணி விட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த சென்டரில் அந்த தையல் மேலே படாமல் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது இதை திருப்பி விட்டுக்குங்க. இந்த லைனிங்கை திருப்பிட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைச்சாச்சு. இப்போ லைனிங்கை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க கேன்வாஸை விட லைனிங்கும் சரி மெயின் கிளாத்தும் சரி எக்ஸ்ட்ரா இருக்கணும். கரெக்டான அளவு எடுத்திங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க்கை ப்ளவுஸில் வச்சு தைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் கோல்டன் கலர் லேஸை மேல் பக்கம் மட்டும் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது லேஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமா இதை ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை இது மாதிரி போட்டுட்டு இந்த பேட்ச் ஒர்க்கை உள் பக்கமாக இப்படி வச்சுக்கோங்க. அந்த பேட்ச் ஒர்க்கோட சென்டரும் அந்த ப்ளவுஸோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவில் நான் வச்சு ஒரு குண்டூசியால் பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கத்துலையும் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுட்டு குண்டூசியால் பின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு அது மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் வச்சு தைச்சாச்சு. இப்போ பின்பக்கமாக திருப்பி இப்போ வந்து அந்த பேட்ச் ஒர்க்கில் அந்த தையலில் விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு துணி விட்டுடுங்க, மீதியை கட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் வந்து அந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஓவர்லாக் கூட அடிச்சுக்கலாம். அப்படி ஓவர்லாக் அடிக்க முடியலனா நீங்கள் அந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்குங்க.
இப்போ நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஓவர்லாக்கோ இல்லைன்னா நம்ம இது மாதிரி தச்சு விட்டுட்டோம்னா அந்த பிசுறு வந்து நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நெக்கை சுற்றி நம்ம வந்து லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டரில் வந்து கோல்டன் பீட்ஸை வச்சுக்கலாம். நீங்கள் கையாலையும் தைச்சிக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி க்ளூ வச்சு கூட ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் பேக் நெக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான டிசைன், ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.